ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட்டான 3 டாப் பிராட்பேண்ட் கனெக்ஷனோடைய பேசிக் பிளானை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? என்னென்ன ஃபைபர் கனெக்ஷன் கேட்டிங்க அப்படின்னா, ஜியோ ஃபைபர் கனெக்ஷன், ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷன், அதே மாதிரி பிஎஸ்என்எல் ஃபைபர் கனெக்ஷன். ஓகேங்களா? இப்போ இந்த மூணுலையுமே வந்து பேசிக்கான பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஜியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 30 Mbps ஸ்பீடு வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பிஎஸ்எல்ல பார்த்தீங்க அப்படின்னா 30 Mbps ஸ்பீடு வச்சிருக்காங்க. பட் வந்து ஏர்டெல்ல வந்து 40 Mbps ஸ்பீடு தான் வச்சிருக்காங்க. ஸோ வந்து 30 Mbps இந்த 40 Mbps இந்த 3 பிராண்ட்ல தான் பார்க்க போகிறோம். இப்போ ஜியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10 Mbps பேக்கப் பிளான் ஒன்று வச்சிருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்எல்லையும் பாத்தீங்க அப்படின்னா 25 Mbps பிளான் வச்சிருக்காங்க, 10 Mbps பிளான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏர்டெல்லையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து 10 Mbps பிளான் இருக்கு. நம்ம ஏன் 10 Mbps 25 Mbps எல்லாம் பார்க்கல அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு 4K ஒரு வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இப்போ டிவி வச்சிருக்கீங்க, ஆண்ட்ராய்ட் டிவி வச்சிருக்கீங்க, இல்ல 4K ஒரு வீடியோ நான் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு 10 Mbps இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களால பார்க்க முடியாது, பஃபரிங் இஷ்யூ இருக்கும். அதனாலதான் வந்து 30 Mbps இருந்து ஸ்பீடு அப் டு போனாதான் உங்களால வந்து 4K வீடியோ பார்த்துக்க முடியும். நிறைய டிவைஸ் கனெக்ட் பண்ணாலும் எந்த லேக் இஷ்யூ இருக்காது. சரிங்களா? அதனாலதான் வந்து நம்ம 30 Mbps இருந்து எடுத்து வந்திருக்கோம். இந்த 3 பிராண்ட்லயுமே வந்து பேசிக் அந்த பிளான் எல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், டெபாசிட் அமௌண்ட் எப்படி, ரவுட்டர் கொடுப்பாங்களா, இதுக்கு மந்த்லி ரீசார்ஜ் எவ்வளவு அப்படி சொல்லி ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் சொன்ன மாதிரி 3 பிளான் எடுத்து வந்திருக்கோம். ஓகே, ஏர்டெல், பிஎஸ்என்எல், ஜியோ 3 பிளான் எடுத்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏர்டெல் வந்து பார்த்தோம். ஏர்டெல்ல பாத்தீங்க அப்படின்னா 10 Mbps இருக்கு, ஒரு சில இடத்துல தான் அவைலபிளா இருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து 30 Mbps அவைலபிளா இல்ல, அதனால 40 Mbps இருந்து எடுத்து வந்திருக்கோம். உங்களுக்கு ஏர்டெல்ல 40 Mbps பிளான் எடுக்கணும் அப்படின்னா 499 ரூபா வந்து பிரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆட் பண்ணீங்க அப்படின்னா 18% 589 ரூபா வரும். இதை வந்து 3 மாசம் உங்களால எடுக்க முடியும். பட் வந்து வெப்சைட்ல வந்து 3 மாசம் ஷோ பண்ண மாட்டாங்க. சரிங்களா? வெப்சைட்ல நீங்க எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா 6 மாசம் தான் எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு சில இடத்துல தான் வந்து 3 மாச பிளான் வந்து அவைலபிள் இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம 6 மாச பிளான் வந்து சூஸ் பண்ணிக்குவோம். சரிங்களா? 589 மல்டிப்ளை 6 மாசத்துக்கு பண்ணீங்க அப்படின்னா 3534 ரூபா வரும். சரிங்களா? 3534 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5G டுவல் பேண்ட் ரவுட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து ஃப்ரீ தான். ஓகே, இன்ஸ்டாலேஷன் எந்த பேமெண்ட் வாங்க மாட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இதோட ஸ்பீடு வந்து 40 Mbps, அப்லோட் ஸ்பீடும் 40 Mbps தான், டவுன்லோட் ஸ்பீடும் 40 Mbps. அதே மாதிரி இதோட லேட்டன்சி பாத்தீங்க அப்படின்னா 2 மில்லி செகண்டுக்குள்ள தான் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து லைவ்ல நீங்க ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டன்சி இஷ்யூ இருக்காது. நெக்ஸ்ட் இவங்க ஒரு ரவுட்டர் கொடுக்குறாங்க. இந்த ரவுட்டர் மூலமா உங்களால வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டடா பேசிக்க முடியும். பட் வந்து ரவுட்டர் மட்டும் தான் கொடுப்பாங்க. நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது அந்த லேண்ட்லைன் இருக்கு இல்லையா, அந்த டிவைஸ் செப்பரேட்டா தான் நீங்க வாங்கிக்கணும். ஸோ நீங்க வாங்கி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால அன்லிமிட்டடா வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2 OTT சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போலோ சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கு. சரிங்களா? அந்த மெடிசன் சம்பந்தப்பட்ட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விங்க் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்டெலோட ஓன் வெப்சைட் ஒன்று இருக்கு, அதோட சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டேட்டா லிமிட் ஏதாவது செட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா லிமிட் எதுவுமே கிடையாது. ஓகே, 40 Mbps உங்களால அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓவராலா ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் 40 Mbps கனெக்ஷன் வேணும் அப்படின்னா 3534 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு ரெண்ட் பே பண்ணணும் பாத்தீங்கன்னா 589 ரூபா நீங்க மந்த்லி ரெண்ட் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? பிஎஸ்என்எல் ஃபைபர் கனெக்ஷன் வந்து 10 Mbps இருக்கு, 25 Mbps இருக்கு. ஸோ வந்து இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. கம்மியா நீங்க எடுத்துக்க முடியும். இல்ல நான் 4K வந்து கண்டென்ட் எல்லாம் கன்சியூம் பண்ணுவேன் அப்படின்னா உங்களால வந்து 25 இல்ல 10 பத்தாது. ஸோ வந்து நம்ம 30 Mbps எடுத்து வந்திருக்கோம். நீங்க பிஎஸ்என்எல் 30 Mbps ஸ்பீட் கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 399 ரூபா கோட் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா 470 ரூபீஸ் வரும். இந்த 470 வந்து 6 மாச கனெக்ஷன் தான் எடுக்க முடியும். இப்போ நீங்க வந்து இதோட அதிகமா 100 Mbps எல்லாம் போனீங்க அப்படின்னா 3 மாசம் எடுத்துக்க முடியும். ஹை எண்டா நீங்க போகும்போது கொஞ்சம் மந்த் கம்மியா எடுத்துக்க முடியும். அப்படின்னா 10 Mbps வந்து உங்களுக்கு 1 மாச கனெக்ஷன் எடுக்கிற மாதிரிலாம் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. பட் வந்து இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்க 6 மாசம் மட்டும் தான் எடுக்க முடியும். இப்போ 10 Mbps வந்து 1 மாச கனெக்ஷன் எப்படி எடுக்குதுன்னு தெரியலன்னா அதுக்குன்னு ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் வந்து இது வந்து 6 மாசம் தான் எடுக்க முடியும். சரிங்களா? 470 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு 2820 ரூபா வரும். ஓகே, 2820 ரூபா இருந்துச்சுன்னா வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த ரவுட்டர் செப்பரேட்டா நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். ரவுட்டருடைய காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2000 வரைக்கும் காஸ்ட் பண்றாங்க. நீங்க ரவுட்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்ல அவங்கள்ட்ட ரவுட்டர் நீங்க வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா 2000 வரைக்கும் காஸ்ட் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வந்து 2000 நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பிளஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து ஒரு 500 வந்து சார்ஜ் பண்றாங்க. 500 அப்படிங்கிறது வந்து இப்போ உங்க ஏரியாவில் வந்து ஃபைபர் கனெக்ஷனுடைய போஸ்ட் பக்கத்திலே இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஒரு 500க்குள்ளேயே முடிஞ்சிடும். இல்லை கொஞ்சம் தூரமா இருக்கு அப்படின்னா
காஸ்ட் ஆகும் சரிங்களா. 700 ரூபாய் 800 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வரைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2000 ரூபாய் வரைக்கும் நான் சொல்றேன் இல்லையா, இது வந்து உங்க ஏரியா டிஸ்டன்ஸை பொறுத்து உங்க ஏரியா ஆப்ரேட்டர் பொறுத்து மாறுபடும் சரிங்களா. நம்ம வந்து 500 ரூபாய் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலா வந்து 5320 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 40 Mbps கனெக்ஷன் நீங்க எடுத்துக்க முடியும். இதுக்கு வந்து ஒரு லேண்ட்லைன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, டிவைஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க. அதன் மூலியமா உங்களால வந்து லோக்கல் கால்லாம் வந்து பேசிக்க முடியும், அன்லிமிட்டடா பேசிக்க முடியும் சரிங்களா. அதே மாதிரி இதுக்கு டேட்டா ஏதாவது லிமிட் செட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா லிமிட் செட் பண்ணிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 1000 GB சரிங்களா. 30 நாளைக்கு 1000 GB கொடுத்துருக்காங்க. இப்போ 15 நாள்லயோ இல்ல 20 நாளையோ நீங்க கன்சியூம் பண்ணிட்டீங்க, 1000 GB வந்து காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 Mbps ஸ்பீடுக்கு மாறிக்கும் சரிங்களா. 4 Mbps மாறினதுக்கு அப்புறம் அதை நீங்க வந்து அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஓவராலா உங்களுக்கு BSNL ஃபைபர் கனெக்ஷன் வந்து 30 Mbps கனெக்ஷன் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க கனெக்ஷன் எடுக்கும்போது 5320 ரூபாய் வரைக்கும் வரும் சரிங்களா. 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க 470 மந்த்லி ரெண்ட் நீங்க பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்பீடு வந்து ஒரு சில இடத்துல ஃபிளக்சுவேஷன் கண்டிப்பா இருக்கும் சரிங்களா. இப்போ நீங்க வில்லேஜ்ல இந்த பிளான் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்க 30 Mbps எடுக்கிறீங்க அப்படின்னா 22 25 அந்த மாதிரிலாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லேட்டன்சியும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் பத்தி பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 30 Mbps பிளானை பத்தி பார்க்க போறோம். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா பேக்கப் பிளான் சொல்லிட்டு ஒன்னு இருக்கு 10 Mbps பிளான். பட் வந்து அதை பார்க்க போறது கிடையாது. 30 Mbps பிளான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 599 ரூபாய் பிளான் வந்து காஸ்ட் வந்து கோட் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து 18% ஆட் பண்ணோம் அப்படின்னா 707 வரும் சரிங்களா. 707 ரூபாய் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 6 மாசத்துக்கு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4242 ரூபாய் வரும் சரிங்களா. இந்த 4242 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த காஸ்ட்டும் ஆகாது. எவ்வளவு தூரம் போஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் BSNL மாதிரி சார்ஜ் பண்ண மாட்டாங்க சரிங்களா. அதே மாதிரி ரவுட்டர் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ரவுட்டருக்கு எந்த காஸ்ட்டும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இதுல வந்து அன்லிமிட்டட் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. 30 Mbps ஸ்பீட்ல வந்து உங்களால வந்து அன்லிமிட்டடா எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. லிமிட் எதுவும் செட் பண்ணல. அதே மாதிரி இதுக்கு வந்து வாய்ஸ் கால் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஒரு ரவுட்டர் கொடுக்குறாங்க இல்லையா, அதன் மூலியமா உங்களால வந்து வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டடா பேசிக்க முடியும். எந்த காஸ்ட்டும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு செட்டாப் பாக்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா. நீங்க வந்து ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தாலே ஜியோ பொறுத்த வரைக்கும் ஒரு செட்டாப் பாக்ஸ் கொடுப்பாங்க. இந்த செட்டாப் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 14க்கு மேற்பட்ட OTT சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுப்பாங்க. என்னென்ன OTT சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு நான் டிஸ்பிளேல போடுறீங்களே பாத்துக்கலாம். அதே மாதிரி இந்த செட்டாப் பாக்ஸ் மூலியமா உங்களால வந்து 800க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து உங்களால பாத்துக்க முடியும். நீங்க 6 மாசம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 707 ரூபாய் நீங்க மந்த்லி ரீசார்ஜ் பண்ணி உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓவரால் வந்து ஜியோல புது கனெக்ஷன் எடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4242 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 30 Mbpsல வந்து உங்களால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, பார்த்தீங்களா ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷன் வந்து 40 Mbps கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 3534 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. இதுல வந்து ஜிஎஸ்டி பிளஸ் வந்து ரவுட்டர் இன்ஸ்டாலேஷன் எல்லாம் இன்க்ளூடிங் சேர்த்து தான் சொல்றேன் சரிங்களா. அதே மாதிரி BSNL பொறுத்த வரைக்கும் 30 Mbps பிளான் வந்து வச்சிருக்காங்க. 30 Mbps பிளான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 5320 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எல்லாமே இன்க்ளூடிங் தான், ஜிஎஸ்டி ரவுட்டர் எல்லாமே இன்க்ளூடிங் சேர்த்து தான் சொல்றேன் சரிங்களா. 5320 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால 30 Mbps யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜியோ கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜியோல வந்து 30 Mbps கனெக்ஷன் வேணும் அப்படின்னா 4242 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே இன்க்ளூடிங் தான் சரிங்களா. ஜிஎஸ்டி பிளஸ் அந்த ரவுட்டர் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் எல்லாம் சேர்த்து 4242 ரூபாய். ஓவரால் நான் ஸ்கிரீன்ல போறேன், நீங்களே பாத்துக்கலாம். இது ஓவரால் வந்து எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் ஜியோ ரெண்டு பெஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். BSNL வந்து இப்போ எங்கெல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா ரொம்ப ரூரலான ஒரு ஏரியா இருக்கு, ஒரு வில்லேஜா இருக்கும், நம்ம அந்த இடத்துல வந்து வேற எந்த நெட்வொர்க் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா BSNL வந்து இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரிங்களா. இன்ஸ்டாலேஷன் அந்த ஒயர் காஸ்ட் அதிகமா வாங்குவாங்க. ஸோ வந்து அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. மற்றபடி இந்த ஏர்டெல்லாக இருக்கட்டும் ஜியோவாக இருக்கட்டும் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்லாம் அதுலேயே இன்க்ளூடிங்காக முடிஞ்சிடும் சரிங்களா. கஸ்டமர் சர்வீஸோ இல்லை ஸ்பீடோ இல்லை ரேட் ப்ரைஸ் வரியாவோ இந்த எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கார்பரேட் கம்பெனியில் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஓவரால் இவ்வளோ தான் விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.